Hello friends, welcome to Masa Creations. இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் பிரியாணி குக்கர்ல குழையாம உதிரியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுல தான் செய்ய போறேன். நீங்க 1 கிலோ செய்யறதா இருந்தா எல்லாமே டபுளா எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். அதை 2-3 ட்ரிப் நல்லா கழுவி ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ அதில் கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ அதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முக்கால் வேக்காடு வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்தோடனே எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கர் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் ஆயில் ஹீட் ஆன பிறகு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ 4 வெங்காயத்தை பல்லாரி வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி குழஞ்ச பிறகு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு தடவை அதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வரும்போது நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்க தண்ணியை 1 கப் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மொத்தம் 3.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 2.5 கப் அளவு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு ஏற்றாப்புல 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்மதி அரிசி 2.5 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இது 1/2 கிலோ. இப்படி ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதித்த பிறகு அதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதித்த பிறகு இப்போ அதை மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிட்டு, சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இந்த மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.